சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். டிசம்பர் 16. தேவதைகளை நினைவு செய்கிறோம், பிரசாதம் படைக்கிறோம். ஆனாலும் அது பெரிய விஷயம் இல்லை என ஈஸ்வரன் ஏன் கூறுகிறார்? இப்போது நாம் தூய்மையாக வேண்டும் என்பதால். இந்த உலகத்தில் சுகமா துக்கமா என்பது எப்போது மனிதர்களுக்கு தெரிய வரும்? சிறிது நிலநடுக்கம் ஏற்பட்டாலே தெரிந்துவிடும். யார் முன்னால் அமர்ந்திருக்கிறோம், யார் குரு கிடையாது. சிவனுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறோம், பிரம்மா குரு கிடையாது. அசுத்தமான ஆத்மா, மகா ஆத்மா என கூறுகிறோம். எது இருந்தால் இது கிடைக்கும்? தூய்மை இருந்தால்தான் சுகம் சாந்தி கிடைக்கும். ஏன் அன்பார்வனவர்களாக ஆக முடியவில்லை? பிறகு என்ன கிடைக்கிறது? தேக உணர்வினால் ஆக முடியவில்லை. பிறகு கடுமையான தண்டனை கிடைக்கிறது. மனிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதர்களுக்கு இந்த உலகில் கவலையே கவலைதான். ஞானிகள் கவலையே இல்லாத உலகத்திற்கு செல்கிறார்கள். பந்தனத்தில் பெண்கள் அடிமைப்பட்டிருந்தாலும் மனதால் சுதந்திரமாக இருக்கும் ஆத்மா அமைதியின் அதிர்வலைகளை பரப்ப முடியும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? முதலில் நீங்கள்தான் பக்தராகிறீர்கள். இப்போது சிவன் உங்களை தூய்மையாக்கி ஒரேடியாக உயர்வடையச் செய்கிறார். நன்றி. ஓம் சாந்தி.